ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை லெக்சர். நம்ம இப்போ எந்த சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிற சாப்டர் தான் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டோம். நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணுங்க. இதுக்கு முந்தின பார்ட் எல்லாமே அங்கே இருக்கும். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்துருவோம். அதுக்கப்புறம் இந்த டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட், அந்த எலிவேஷன் இன் பாயிலிங் பாயிண்ட், இந்த மாதிரிலாம் சில டாபிக்ஸ்லாம் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ we have learned in section 1 இதை விட்டுருவோம். The vapor pressure of the solution decreases when non-volatile solute is added to a volatile solvent. இது வந்து நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு பியூர் வாட்டர் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா பியூர் வாட்டருக்கு ஒரு பர்டிகுலர் வேப்பர் ப்ரெஷர் இருக்கும். நான் அதில் ஏதாவது ஒரு நான் வாலட்டைல் சால்வெண்ட் சொல்யூட் ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா வேப்பர் ப்ரெஷர் கம்மியாயிரும். ஓகேவா? ஸோ அதை தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஏன் கம்மியாகும் அப்படிங்கிறதெல்லாம் போன வீடியோவில் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். There are many properties of solution which are connected with this decrease of vapor pressure. இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இப்போ இந்த வேப்பர் ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகுறது வந்து அங்கேயே நிற்க போகிறது கிடையாது. இந்த வேப்பர் ப்ரெஷர் கம்மியாகிறதுக்கு நிறையா அதனால வர்ற கான்சிக்வன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. முதல் என்னது அப்படின்னா ரிலேட்டிங் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர், அதான் நம்ம சொன்னது. ரெண்டாவது டிப்ரெஷன் ஆஃப் ஃப்ரீசிங் பாயிண்ட், அதாவது உங்களோட வேப்பர் ப்ரெஷர் குறையிறனால ஓகேவா அங்கே என்ன நடக்கு அப்படின்னா ஃப்ரீசிங் பாயிண்ட்ல வந்து டிப்ரெஷன் நடக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எலிவேஷன் இன் பாயிலிங் பாயிண்ட், அப்படின்னா நார்மலாக ஒரு லிக்விட் பாயில் ஆகிற டெம்பரேச்சரை விட இப்போ வந்து உங்களுக்கு அதிகமான டெம்பரேச்சர் தேவைப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நாலாவது என்னது அப்படின்னா ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். இந்த வீடியோவில் நம்ம எதை பார்க்க மாட்டோம் அப்படின்னா ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க மாட்டோம். கொடுத்துருக்கிற இந்த மூணை தான் இன்னைக்கு நம்ம பார்ப்போம். ஓகேவா? All these property depend on the number of solute particle irrespective of this nature relative to the total number of particle present in solution. Such properties are called as colligative property. ஸோ காலிகேட்டிவ்னா என்ன மீனிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஒரு லத்தீன் வேர்டு. கோ அப்படின்னா டுகெதர், இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். லிகாரே அப்படிங்கிறத என்னன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா பைண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சரி, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இப்போ நான் போன வீடியோவில் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பியூர் சால்வெண்ட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இப்போ இதில் வந்து பியூர் சால்வெண்ட் இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. அதாவது வாட்டர் இருக்கு. ஓகேவா? இப்போ இங்கே வந்து பியூர் சால்வெண்ட் அதாவது H2O எடுத்திருக்கேன் அப்படின்னா உள்ள என்ன இருக்கு அப்படின்னா தண்ணி மட்டும்தான் இருக்கு. அப்போ இதோட மோல் ஃப்ராக்ஷன் வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா 1 இருக்கும். ஏன்னா 100% இருக்கு. 100% தான் நான் என்னன்னு மென்ஷன் பண்றேன் அப்படின்னா மோல் ஃப்ராக்ஷன் X is equal to 1 அப்படின்னு மென்ஷன் பண்றேன். ஏன்னா மேக்ஸிமம் வேல்யூ 1 தான் இருக்க முடியும். அப்போ இங்க மேல என்ன இருக்கும் அப்படின்னா சில வாட்டர் மாலிகுல் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா கேசியஸ் ஃபேஸ்க்கு என்டர் ஆயிருக்கும். ஸோ இது கிரியேட் பண்ற ப்ரெஷரை தான் நம்ம என்னன்னு சொல்லியிருப்போம் அப்படின்னா வேப்பர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லியிருப்போம். இப்போ இந்த வேப்பர் ப்ரெஷர் என்னவா இருக்கும் அப்படின்னா அதாவது கீழே மோல் ஃப்ராக்ஷன் 1 இருக்கிறனால இது வந்து மேக்சிமம் லெவல்ல இருக்கும், மேக்சிமமா இருக்கும். ஓகேவா? ஏன்னா மோல் ஃப்ராக்ஷன், ஏன்னா நம்ம ஆல்ரெடி படிச்சோம் இது வேப்பர் ப்ரெஷர் எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அப்படின்னா மோல் ஃப்ராக்ஷனுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அதனால வேப்பர் ப்ரெஷர் என்னவா இருக்கும் அப்படின்னா மேக்சிமமா இருக்கும். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா வெளியில இருந்து ஒரு நான் வாலட்டைல் சொல்யூட்டோ இல்லை வேற ஏதாவது ஒரு சொல்யூட்டோ ஆட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இந்த இடத்துல வந்து நம்ம வீட்டில் இருக்கிற NaCl ஆட் பண்றேன். NaCl எவ்வளோ ஆட் பண்றேன் அப்படின்னா 2% ஆட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. அப்போ 2% ஆட் பண்ணேன் அப்படின்னா இப்போ புதுசா வந்தது என்னவாயிரும் அப்படின்னா மோல் ஃப்ராக்ஷன் 98% மாறிடும். ஏன்னா ரெண்டும் சேர்ந்து, அதாவது சால்வெண்ட் சொல்யூட் சேர்ந்து தான் 100% இருக்க முடியும். அப்போ சொல்யூட் ஆல்ரெடி 2% ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ நமக்கு வாட்டர் என்னவாயிரும் அப்படின்னா 98 ஆயிரும். அப்போ இந்த இடத்துல எதாயிரும் அப்படின்னா இது பியூர் அப்படிங்கிறது போயிடும். ஓகே, இப்போ இங்க வந்து உங்களோட வேப்பர் ப்ரெஷர் என்ன ஆயிரும் அப்படின்னா கம்மியாயிரும். ரீசன் என்னது, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வேப்பர் ப்ரெஷர் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு மோல் ஃப்ராக்ஷன். அப்போ மோல் ஃப்ராக்ஷன் கம்மியாச்சு அப்படின்னா உங்களோட வேப்பர் ப்ரெஷரும் என்ன ஆயிரும் அப்படின்னா கம்மியாயிரும். ஓகேவா? இதுதான் அங்க வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, சரி, இந்த கோலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா நான் என்னன்னு சொல்றேன். இப்போ இந்த இடத்துல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேல்யூவை நானே அசியூம் பண்றேன். ஓகேவா? இப்போ இதோட மேக்ஸிமம் வேப்பர் ப்ரெஷர் வேல்யூ 10 அப்படின்னு வச்சுக்கிடுவோம். இப்போ நான் இந்த சொல்யூட் ஆட் பண்ணனால இதோட இப்போ புது வேப்பர் ப்ரெஷர் வேல்யூ என்னவா மாறிடும் அப்படின்னா சம்திங் லைக் 9 மாறிடுதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஒரு வேல்யூ குறைஞ்சிருது. இப்போ நான் இந்த NaClக்கு பதிலா இப்போ நான் வேற ஏதாவது குளுக்கோஸ் ஆட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது NaCl இப்போ நான் எடுத்துட்டு எதை ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா குளுக்கோஸ் ஆட் பண்றேன். இப்போ NaCl வந்து ஆக்சுவலாக இது Na + Cl - பிரியும். ஓகேவா? நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸ்டார்டிங் NaCl வேண்டாம். ஏன்னா இப்போ NaCl எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா NaCl வந்து எப்படி பிரியும் அப்படின்னா Na + Cl - பிரியும். அப்போ இங்கே வந்து 2 என்டைட்டி வருது. அதனால 2 என்டைட்டி வர்ற மாதிரி வேற ஏதாவது ஒரு காம்பவுண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் அப்போ
LiCl எடுத்துக்கிறேன், லித்தியம் குளோரைடு எடுத்துக்கிறேன். இப்போ லித்தியம் குளோரைடும் டிசால்வ் ஆனா Li பிளஸ் Cl மைனஸ்ன்னு கிரியேட் ஆகும். அப்போ இதுவும் ரெண்டு என்டைட்டி கிரியேட் பண்ணுது. அப்போ இது வேற காம்பவுண்டு, NaCl வேற காம்பவுண்டு, LiCl வேற காம்பவுண்டு. ஆனா இதையும் நான் 2% தான் ஆட் பண்ணேன் அப்படின்னா அப்பவும் வேப்பர் ப்ரெஷர் வேல்யூ என்னவா தான் இருக்கும் அப்படின்னா 9% தான் இருக்கும், ஆல்மோஸ்ட் 9% தான் இருக்கும். அப்ப இந்த இடத்துல இது எதை டிபெண்ட் பண்ணி இல்லை அப்படின்னா எந்த கெமிக்கலை நீங்க யூஸ் பண்றீங்க இல்ல எந்த சப்ஸ்டன்ஸை யூஸ் பண்றீங்கிறத பொறுத்து இல்ல, எவ்வளவு நம்பர் அதுல இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கு. நான் ஏன் இங்க வந்து NaCl எடுத்தேன் அப்படின்னா NaCl டிசோசியேட் ஆனா ரெண்டு என்டைட்டி கிரியேட் பண்ணும், அதனாலதான் இங்க ரெண்டு மெயின்டைன் பண்ணா இங்கேயும் நான் ரெண்டு மெயின்டைன் பண்ணணும். இப்போ நான் இதே இது வேற ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இந்த இடத்துல பென்சீன் ஆட் பண்றேன் அப்படின்னா பென்சீன் வந்து ஒரு என்டைட்டியா தான் இருக்கும், பென்சீன் வந்து உடையாது. பென்சீன் வந்து அப்போ ஒரு பென்சீன் ஒரு இதுதான் கொடுக்கும். அப்ப இந்த இடத்துல நான் வேற ஏதாவது ஆட் பண்ணேன் அப்படின்னா டொலுவின் ஆட் பண்ணலாம், டொலுவின். அப்ப இந்த டொலுவின் ஆட் பண்ணாலும் சரி பென்சீன் ஆட் பண்ணாலும் சரி உங்களுக்கு ஒரே வேல்யூ தான் இருக்கும். ஏன்னா பென்சீனும் சரி டொலுவினும் சரி ஒரு என்டைட்டியை தான் கிரியேட் பண்ணும். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல இது எதை டிபெண்ட் பண்ணி இல்லைன்னா கெமிக்கலை டிபெண்ட் பண்ணி இல்லை, நம்பர் ஆஃப் மாலிகுலை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கு. அதனாலதான் காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா இந்த வார்த்தை யாராவது யூஸ் பண்ணா அதுக்கு என்ன அர்த்தம்னா இட் டசன்ட் டிபெண்ட் ஆன் த குவாலிட்டி. நீங்க என்ன கெமிக்கலை யூஸ் பண்றீங்கிறத பொறுத்து அந்த ப்ராப்பர்ட்டி டிபெண்ட் ஆயிருக்காது, எவ்வளவு அந்த கெமிக்கல் இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து அந்த ப்ராப்பர்ட்டி டிபெண்ட் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இதுதான் காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அடுத்தது பார்ப்போம், இந்த ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர். இந்த வேப்பர் ப்ரெஷர் இதுக்கப்புறம் ஒன்று வரும், எலிவேஷன் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட், டிப்ரெஷன் ஆஃப் ஃப்ரீசிங் பாயிண்ட். இந்த மூணு டாபிக்குமே ஆக்சுவலா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். இது கான்செப்ட் தெரிஞ்சது அப்படின்னா நீங்க நிறைய இடத்துல ரியல் லைஃப்லயே இது வந்து உங்களுக்கு நிறைய இடத்துல யூஸ் ஆகும். ஓகேவா? ஐ மீன் நீங்க லேப் அந்த ரிலேட்டடா போனீங்கன்னா கண்டிப்பா இது வந்து யூஸ் ஆகும். we have learned in ஓகே மறுபடியும் மேலே போறாங்க, that the vapor pressure of the solvent in solution. இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோமோ? ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, இல்ல பார்க்கல. that the vapor pressure of the solvent in solution is less than the pure solvent. இதை நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். Raoults established that the lowering of vapor pressure depends only on the concentration of solute particle and is independent on the identity. இதை தான் நான் இவ்வளவு நேரம் சொன்னேன். நீங்க என்ன கெமிக்கல் யூஸ் பண்றீங்கிறது கிடையாது, எவ்வளவு கெமிக்கல் யூஸ் பண்றீங்க அப்படிங்கறத பொறுத்து தான் இது டிபெண்ட் ஆயிருக்கும். அதாவது மோல் ஃபிராக்ஷனை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படிங்கறது தான் கான்செப்ட். மோல் ஃபிராக்ஷன் கூட சொல்ல முடியாது அந்த இடத்துல, ஏன்னா NaCl எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா NaCl ரெண்டா உடையும். ஓகேவா? ஸோ அதுவும் ஒன்று இருக்கு. the equation give ஓகே கீழே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரவுல்ஸ் லால உள்ளது. ஓகேவா? நம்ம ஆல்ரெடி இந்த ஈக்குவேஷன் எல்லாமே பார்த்தோம், இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு. ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த P1 அப்படிங்கிறது எதை இண்டிகேட், இங்க 1 அப்படின்னாலே இவங்க எதை தான் இண்டிகேட் பண்றாங்கன்னா சால்வெண்ட். ஓகேவா? ஐ மீன் இந்த சாப்டர்ல உங்களுக்கு 1 அப்படிங்கிறத சால்வெண்ட் இண்டிகேட் பண்ணுது, 2 போட்டிருந்தாங்கன்னா அது சொல்யூட் இண்டிகேட் பண்ணும். ஓகேவா? உங்க 12th இந்த இடத்துல. அப்ப இந்த நாட் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட். அப்படின்னா இது வந்து பியூர் வேப்பர் ப்ரெஷர் அப்படின்னு அர்த்தம். பியூர் வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் சால்வெண்ட். இது வந்து பார்ஷியல் வேப்பர் ப்ரெஷர், இது வந்து மோல் ஃபிராக்ஷன். இப்போ இந்த இடத்துல நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா நான் பியூர் சால்வெண்ட் எடுத்தேன் அப்படின்னா எக்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காவே 1 மாறிடும். அப்போ பார்ஷியல் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு பியூர் வேப்பர் ப்ரெஷர் ஆயிரும். ஏன்னா அந்த இடத்துல வேற எதுவுமே கிடையாது. ஓகேவா? அப்போ உங்க பியூர் ப்ரெஷர் தான் 100% கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஈஸியா மேட்ச் ஆயிரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால இந்த ஃபார்முலா வந்து நீங்க எதுக்குனாலும் யூஸ் பண்ணலாம். 100% பியூர் சால்வெண்ட்டுக்கு யூஸ் பண்ணீங்கன்னா இந்த வேல்யூ வந்து காணாம போயிடும், ஏன்னா 1 மாறிடும். அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகே, இந்த ரெடக்ஷன் இன் வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் சால்வெண்ட் நம்ம ஆல்ரெடி சொன்னோம். நான் ஒரு பியூர் சால்வெண்ட்ல வேற ஏதாவது ஒரு சொல்யூட் ஆட் பண்ணேன் அப்படின்னா வேப்பர் ப்ரெஷர் என்ன ஆகும் அப்படின்னா குறையும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ எவ்வளவு குறையும்? இந்த டெல்டா பி அப்படிங்கிறது சேஞ்ச் இன் ப்ரெஷர் தான் மென்ஷன் பண்ணுது. ஓகேவா? சேஞ்ச் இன் பார்ஷியல் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு குறையுது அப்படின்னா பியூர் வேப்பர் ப்ரெஷர் மைனஸ் இப்போ புதுசா வந்து அந்த பார்ஷியல் ப்ரெஷர். இது ரெண்டையும் நம்ம சப்ராக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இப்போ இமேஜின் பண்ணுங்க, இப்போ ஒரு சொல்யூஷனோட பியூர் வேப்பர் ப்ரெஷர் வந்து 10 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஏதாவது ஒரு சொல்யூட் ஆட் பண்ண பிறகு அதோட வேப்பர் ப்ரெஷர் என்னவா மாறிடுது அப்படின்னா 8 ஆயிருது. அப்போ ஆட்டோமேட்டிக்காவே டிஃபரன்ஸ் என்னது? 10 - 8 என்னது 2. அவ்வளவுதான். ஓகேவா? இந்த தான் அங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க மேத்தமெட்டிக்கல் டேர்ம்ல. சரி, இப்போ நமக்கு என்ன ஆல்ரெடி தெரியும்? இந்த P1 வேல்யூ நமக்கு ரவுல்ஸ் லால இருந்து ஆல்ரெடி தெரியும், நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இது ஆட்டோமேட்டிக்காவே நீங்க இந்த P1 வந்து காமனா வெளியில எடுத்தீங்க அப்படின்னா P1 1 - x1 வரும். இந்த ஃபார்முலாவும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். டோட்டல் மோல் ஃபிராக்ஷன் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு 1. அப்போ மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் சால்வெண்ட் பிளஸ் மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் சொல்யூட் இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ 1 - அப்போ x2 இஸ் ஈக்குவல் டு 1 - x1. எனக்கு எது தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் இதை மாத்திக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா இந்த 1 - x1க்கு பதிலாக நான் எதை ஆட் பண்றேன் அப்படின்னா x2 ஆட் பண்றேன். எதுக்காக இந்த x2 ஆட் பண்ணும் அப்படின்னா நான் இந்த இது எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் சொல்யூட்டை தான் இண்டிகேட் பண்ணுது. அப்போ
எவ்வளவுக்குள்ள உங்க வேப்பர் ப்ரெஷர் குறைய போகுது அப்படிங்கிறது எதை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னா இந்த மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் சொல்யூட்டை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஓகேவா. ஸோ அதனாலதான் நம்ம இங்க வந்து சொல்யூட்டுக்கு கன்வெர்ட் பண்றோம், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த ஃபார்முலா ஆக்சுவலா அதுக்கப்புறம் in a solution containing several non-volatile. ஓகே, இதை இப்போ கவனிங்க, இது ஒரு நல்ல பாயிண்ட். இப்போ நான் ஒரு சொல்யூட்டுக்கு பதிலாக மோர் தென் இப்போ 4-5 சொல்யூட் ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்க 4-5 சொல்யூட்டையும் தனித்தனியாலாம் கால்குலேட் பண்ண வேண்டாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க என்ன டைப் ஆஃப் சொல்யூட் ஆட் பண்றீங்க அப்படிங்கிறத பொறுத்து எனக்கு எதுவுமே மாற போறது இல்லை, எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான். அப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் பி சி டி இப்படி 3 வேற சொல்யூட் ஆட் பண்ணேன் அப்படின்னா இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிட வேண்டியதான். பி வந்து 10 இருக்கா, சி வந்து 5 இருக்கா, டி வந்து 7 இருக்கா, அப்போ டோட்டலா ஆட் பண்ணி அதை டோட்டலா எடுத்தாலே போதுமே தவிர தனித்தனியா ஒவ்வொன்றுக்கும் கால்குலேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதான் இந்த பாயிண்ட்ல கொடுத்துருப்பாங்க. The lowering of vapor pressure depends on the sum of the mole fraction. ஓகேவா, அப்போ பி சி டின்னு இருந்துச்சுன்னா இந்த எல்லாத்தோட மோல் ஃபிராக்ஷன் நீங்க ஆட் பண்ணிட வேண்டியதான். ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷன் ஆக்சுவலா எங்க இருந்து வந்திருக்கும் அப்படின்னா நீங்க 2 இதை பார்க்கணும். இப்போ எதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா இந்த ஃபார்முலாவை பாருங்களேன். டெல்டா P1 is equal to P10 minus P1 இருக்கா. இப்போ இந்த ஈக்குவேஷனை நீங்க எதால டிவைட் பண்ணுங்க அப்படின்னா பியூர் வேப்பர் ப்ரெஷரால டிவைட் பண்ணி பாருங்க. அதாவது நான் இதை தனியா எழுதுறேன். டெல்டா P1 is equal to, நான் உங்களுக்கு எக்ஸாம்ல இதை இது பண்றதுக்கு தான் ஹெல்ப் பண்றேன். இந்த ஃபார்முலா ஆக்சுவலா இப்படி வந்திருக்காது. ஓகேவா, இப்போ நான் இது ரெண்டையுமே என்ன பண்றேன் அப்படின்னா பியூர் வேப்பர் ப்ரெஷரால டிவைட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா கிடைக்கும். ஓகேவா, ஏன்னா நான் வந்து டிஃபரன்ஸை கால்குலேட் பண்றேன், அப்போ ரேஷியோவை கால்குலேட் பண்ற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்போ எனக்கு எந்த ஃபார்முலா கிடைச்சிருச்சு அப்படின்னா இந்த ஃபார்முலா கிடைச்சிருச்சு. நீங்க நல்லா பாருங்க, இந்த ஃபார்முலாவும் சேம் தான். சரி, அப்போ இந்த இது எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னா நீங்க எதை பார்க்கணும் அப்படின்னா இந்த ஃபார்முலாவை பார்க்கணும். இப்போ எனக்கு x2 வேணும் அப்படின்னா இந்த P1 எங்க கொண்டு வந்துட வேண்டியதா அப்படின்னா கீழே கொண்டு வந்துட வேண்டியதான். அப்போ டெல்டா P1 டிவைடட் பை P10 இஸ் ஈக்குவல் டு மோல் ஃபிராக்ஷன் x2ன்னு வந்துடும். அப்போ நான் இதெல்லாம் நீங்க கம்பேர் பண்ணலான்னு பாருங்க. டெல்டா P1 வந்துருச்சா, இந்த வந்திருக்கு பாருங்க. டெல்டா P1 டிவைடட் பை P10 இஸ் ஈக்குவல் டு x2. அப்போ நான் எதெல்லாம் ரிலேட் பண்றேன் அப்படின்னா இதுவும் சேமா இருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்காவே இதுவும் என்னவா தான் இருந்திருக்கணும் அப்படின்னா சேமா தான் இருந்திருக்கணும். ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து நீங்க மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, மேல உள்ளதெல்லாம் ஆல்ரெடி நீங்க படிச்சிருப்பீங்க. ஸோ இதை யூஸ் பண்ணியே நீங்க எதை கொண்டு வந்துடலாம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை கொண்டு வந்துடலாம். இது இம்பார்ட்டன்ட், ஏன்னா நம்ம அடுத்த பேரால வந்து இதான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, ஓகே, என்னன்னு பார்த்துருவோம், அது எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ நீங்க கவனிங்க, இப்போ இந்த ஃபார்முலா எங்க இருந்து வந்திருக்குன்னா மேல உள்ள ஃபார்முலால இருந்து தான் வந்திருக்கு. இந்த எக்ஸ்பிரஷன் ஆன் த லெஃப்ட் இதெல்லாம் விட்டுருவோம், இங்க பார்ப்போம். ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் பிரஷர் அண்ட் இஸ் ஈக்குவல் டு மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் சொல்யூட். ஓகே, இது எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னா நம்ம மேல ஒன்று பார்த்தோம், ஞாபகம் இருக்கா, அதாவது P10 minus P1 divided by P10 is equal to mole fraction x2 படிச்சீங்களா. மோல் ஃபிராக்ஷனோட ஃபார்முலாவே என்னது அப்படின்னா இப்போ x1 இருந்துச்சு அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மோல். ஓகேவா, இதுதான் ஃபார்முலா. அப்போ x2 இருக்கு அப்படின்னா n2 டிவைடட் பை n1 பிளஸ் n2. ஏன்னா இங்க வந்து நீங்க 2 இதை எடுத்திருக்கீங்க, ஒன்னு சால்வெண்ட், இன்னொன்னு வந்து என்னது அப்படின்னா சொல்யூட். அப்போ மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் சொல்யூட் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட். ஸோ இந்த இதை தான் எங்க சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த x2 இருக்கிற இடத்த சப்ஸ்டியூட் பண்ணி இந்த ஃபார்முலா வந்திருக்கு. ஓகேவா, ஸோ உங்களுக்கு சைட்லயே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படின்னா ஒருவேளை நான் இப்போ ஆட் பண்ண சொல்யூட் வந்து ரொம்ப கம்மியான அளவு கான்சென்ட்ரேஷன்ல தான் ஆட் பண்றேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே n2 வேல்யூ என்னவாயிரும் அப்படின்னா ரொம்ப கம்மியாயிரும். மேல உள்ள n2 ரிமூவ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வந்து சம் வந்து மூவ் ஆகாது. நான் எதை தான் ரிமூவ் பண்ணுவேன் அப்படின்னா இந்த கீழே உள்ள n2 ரிமூவ் பண்ணிடலாம். இங்க கொடுத்துருப்பாங்க பாருங்க. Here n1 and n2 are number of moles of solvent and solute respectively present in a solution. For a dilute solution n2 much lesser than n1. இது எப்போதான் நடக்கும் அப்படின்னா உங்க சொல்யூட் கான்சென்ட்ரேஷன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கிற சிச்சுவேஷன்ல தான் நீங்க இதை யூஸ் பண்ண முடியுமே தவிர ஹை கான்சென்ட்ரேஷன்ல நீங்க இந்த இதை யூஸ் பண்ண முடியாது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நான் இந்த n2 ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காவே என்னவா மாறிடும் அப்படின்னா n2 டிவைடட் பை n1 அப்படின்னு மாறிடும். ஓகே, அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் மோல் ஃபார்முலா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், வெயிட் பை மாலிகுலர் வெயிட். அப்போ W2 டிவைடட் பை மோலார் மாஸ் ஆஃப் M2. ஆமா, கரெக்ட் தான். ஓகே, இதை நீங்க சப்ஸ்டியூட் பண்ணி மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன்ல போட்டீங்க அப்படின்னா கடைசி இதுதான் வரும். ஓகே, ஸோ வெயிட் பை மாலிகுலர் வெயிட் அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மித்ததெல்லாம் நார்மல் மேக்ஸ் தான், வேற ஒன்றும் கிடையாது. இங்கே மென்ஷன் பண்ண மாதிரி
W1 W2 ஆர் மாசஸ் அண்ட் M1 அண்ட் M2 ஆர் மோலார் மாஸ். ஓகேவா? மாஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, வெயிட் தான், வேற ஒன்றும் கிடையாது. நீங்க எவ்வளவு வெயிட் எடுக்கிறீங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் NaOH எடுக்கிறேன் அப்படின்னா மோலார் மாஸ் என்னது அப்படின்னா 40 வந்திருக்கும். இப்போ நான் ஒரு 10 கிராம் எடுக்கேன் அப்படின்னா வெயிட் வந்து சொல்யூட்டுங்கிறனால அப்போ 10 டிவைடட் பை 40 அப்படின்னு வந்திருக்கும். டிவைடட் பை இங்க நீங்க கீழே என்ன சால்வெண்ட் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கீழே உள்ள வேல்யூ வந்திருக்கும். ஓகே, ஸோ இப்போ இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதுல எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? நம்ம அடுத்த டாபிக் உள்ள என்டர் ஆகலாம். பாயிண்ட் பார்ப்போம். அடுத்த பாயிண்ட் என்னது அப்படின்னா எலிவேஷன் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட். ஸோ இது வந்து ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். இந்த டாபிக் கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபார்முலாவும் இருக்கும். அந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு சம்முக்கு எல்லாமே யூஸ் ஆகும். ஓகேவா? அதுக்கு முன்னாடி இந்த கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். The vapor pressure of the liquid increases with increase of temperature. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இமேஜின் பண்ணுவோம், ஒரு பீக்கர் நம்ம கையில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த பீக்கரில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏதாவது வாட்டரை ஃபில் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த பீக்கர்ல நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வாட்டரை ஃபில் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த வாட்டர்ல உள்ள மாலிகுல் என்ன ஆகும் அப்படின்னா சில கேஷியஸ் ஃபேஸ்லயும் இருக்க தான் செய்யும். ஓகேவா? இப்போ இந்த வாட்டர் மாலிகுல் என்ன பண்ணும், அதாவது கேஸ்ல இருக்க வாட்டர் மாலிகுல் வந்து எங்க போய் கொலாய்ட் ஆகிக்கிட்டு இருக்கும் அப்படின்னா உங்க லிக்விட் சர்ஃபேஸ் மேல கொலாய்ட் ஆகும். இதெல்லாம் நான் என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னா வேப்பர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ வேப்பர் ப்ரெஷர் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னா கேஸ்ல இருக்க நம்பர் ஆஃப் அந்த வாட்டர் மாலிகுலை டிபெண்ட் பண்ணி இருக்கு, உங்க சால்வெண்டோட மாலிகுலை டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஓகே, அப்போ நான் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா உங்க எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரியும், டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணா ஆட்டோமேட்டிக்காவே கேசியஸ் ஃபேஸ்ல இருக்கிற வாட்டர் மாலிகுலும் என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஏன்? ஏன்னா லிக்விட்ல இருக்கிறதெல்லாம் எங்க என்டர் ஆகும் அப்படின்னா கேசியஸ் ஃபேஸ்க்கு என்டர் ஆகும். அப்போ டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணா அதோட கான்சிக்வன்ஸா எதுவும் ஆட்டோமேட்டிக்காவே இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா வேப்பர் ப்ரெஷரும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இப்போ அடுத்த பாயிண்ட பார்ப்போம். It boils at a temperature at which its vapor pressure is equal to atmospheric pressure. இந்த பாயிண்ட் ஆக்சுவலா நான் வந்து கண்டிப்பா எம்பசைஸ் பண்ணி தான் ஆகணும். ரீசன் என்ன அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ட போய் பாயிலிங் பாயிண்ட் தான், அதாவது இப்போ நான் வந்து ஒரு 11th இல்லை 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டை பத்தி பேசுறேன், 10th அந்த மாதிரி கிடையாது, 11th ஆர் 12th. ஓகே, இப்போ ஒரு 11th ஆர் 12th இல்லை ஹையர் லெவல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸே எடுத்துக்கோங்களேன். அவங்ககிட்ட போய் இப்போ நான் பாயிலிங் பாயிண்ட் தான் என்ன அப்படின்னு கேட்டேன் அப்படின்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாயிலிங் பாயிண்ட் அப்படின்னா ஏதாவது ஒரு லிக்யூட் வந்து கேஸா மாறுச்சு அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல இது வந்து இப்படி கன்வெர்ட் ஆகும். அந்த டெம்பரேச்சரை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பாயிலிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அவங்க சொல்றதுல எதுவும் தப்பு இருக்கா அப்படின்னா தப்பு கிடையாது. ஆனா இப்போ ஒரு கேள்வி என்ன அப்படின்னா லிக்யூட் வந்து கேஸா மாறுறத டெம்பரேச்சரை தான் நம்ம வந்து பாயிலிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா எல்லா லிக்யூடுக்குமே அப்போ ஒரே பாயிலிங் பாயிண்ட் இருந்திருக்கலாம்ல. ஏன்னா எல்லாமே லிக்யூட் தான், எல்லாத்தையுமே கேஸா தான் மாற்ற போறோம். அப்போ எல்லாத்துக்குமே ஒரே பாயிலிங் பாயிண்ட் இருக்கிறது தப்பு இல்லைல்ல. அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒவ்வொரு லிக்யூடை பொறுத்து இருக்கு, அதோட கேரக்டரை பொறுத்து இருக்கு அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். இப்ப கேள்வி என்னன்னா அது என்ன கேரக்டர் அப்படிங்கிற ஒரு இது வரும். ஆனா ரியல் ரீசன் என்ன அப்படின்னா அது கிடையாது. ஐ மீன் அதை சொல்லவும் செய்யலாம், பட் அதை அப்படி டைரக்டா சொல்ல முடியாது. ஓகே, என்னன்னு சொல்றேன். அதாவது எப்போ ஒரு பொருள் பாயில் ஆகும் அப்படின்னா அந்த ஓகே இதை வந்து நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு சொல்கிறேன். இப்போ நான் வேர்டிங்ஸை மட்டும் யூஸ் பண்ணால் நல்லா இருக்காது. ஓகே, எப்போவுமே இமேஜின் பண்ணுங்க, நம்மளை சுற்றி ஒரு ப்ரெஷர் எப்போவுமே ஆக்ட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். இப்போ கூட நம்ம மேலே வந்து ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிக்கிட்டே தான் இருக்குது, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இல்லை அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அப்படின்லாம் சொல்லுவோம். ஃபிசிக்ஸில் இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ எப்போவுமே நம்ம மேலே ஒரு ப்ரெஷர் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். எப்போ ஒரு பொருள் பாயில் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா இப்போ இங்க இருந்து என்ன ஜென்ரேட் ஆகும் அப்படின்னா வேப்பர் ப்ரெஷர் ஜென்ரேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஆல்ரெடி ஒரு வேப்பர் ப்ரெஷர் இருக்கும். இந்த வேப்பர் ப்ரெஷரும் அட்மாஸ்பியர் ப்ரெஷரும் ரெண்டுக்கும் நடுவில் ஒரு மோதல் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஓகேவா? ஏன்னா மேலே உள்ள அட்மாஸ்பியருக்கு இதை சப்ரஸ் பண்ணும், இது வந்து மேலே போக ட்ரை பண்ணும். ஸோ இது ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு இது இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ ஒரு லிக்விட் எப்போ பாயில் ஆகும் அப்படின்னா இந்த வேப்பர் ப்ரெஷரும் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரும் எப்போ ஈக்குவல் ஆகுதோ இல்லை எப்போ வேப்பர் ப்ரெஷர் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை டாமினேட் பண்ணுதோ அப்போதான் இது இதால எஸ்கேப் ஆகி எங்க போக முடியும் அப்படின்னா அட்மாஸ்பியருக்குள்ள என்டர் ஆக முடியும். ஓகேவா? அப்போ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நான் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ண வேப்பர் ப்ரெஷர் என்ன ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ல இந்த வேப்பர் ப்ரெஷர் எதுக்கு ஈக்குவல் ஆகிரும் அப்படின்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷருக்கு ஈக்குவல் ஆகும். எப்போ இந்த வேப்பர் ப்ரெஷரும் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரும் ஈக்குவல் ஆகுதோ
அப்பதான் உங்க சொல்யூஷன் பாயில் ஆக ஆரம்பிக்கும். அப்போ ஒவ்வொரு வகையான சொல்யூஷனுக்கும் மேல வேற வேற வேப்பர் ப்ரெஷர் இருக்கும். ஆனா மேல உள்ள அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் கான்ஸ்டன்டா ஆக்ட் ஆகிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி. அப்போ எப்போ நீங்க அந்த இதை ஓவர் கம் பண்றீங்களோ அப்பதான் உங்க சப்ஸ்டன்ஸ் பாயில் ஆகும். இதுதான் ஆக்சுவலா ஒரிஜினலான ரீசன். இது ஏன் இவ்வளோ எம்பசைஸ் பண்ணி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னா, இப்போ நான் ஒருத்தட்ட போய் பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் என்னது அப்படின்னா 100 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டா சொல்லுவாங்க. ஆனா அந்த ஆன்சர் வந்து 100% தப்பு. ஏன் அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டே தப்பு. வாட்டர் பாயில்ஸ் அட் 100 டிகிரி செல்சியஸ் அட் சி லெவல் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ நான் ஒரு மவுண்ட் எவரெஸ்ட்ல போய் வாட்டரை பாயில் பண்ணேன் அப்படின்னா அது வந்து 100 டிகிரிக்கு முன்னாடியே பாயில் ஆயிரும். ரீசன் என்ன அப்படின்னா மலை மேல வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ரொம்ப கம்மி. அப்போ இந்த வேப்பர் ப்ரெஷரை வந்து நான் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணாலே போதும். இது என்ன ஆயிரும் அப்படின்னா வெளியே ஆவியாகி வெளியில போக ஆரம்பிச்சிடும், பாயில் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ எனக்கு டெம்பரேச்சரும் என்னவா தான் தேவைப்படும் அப்படின்னா கம்மியாக தான் தேவைப்படும். அதே இது நான் வந்து ஒரு சப்மரீன்ல போய் கீழே அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அதிகமான இருக்கிற ஒரு இடத்துல போய் நான் பாயில் பண்ணணும்னு நினைச்சேன் அப்படின்னா 100 டிகிரியை விட எனக்கு கூட தேவைப்படும். ஏன் அப்படின்னா அங்கே அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அதிகமா இருக்கும். ஸோ நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட்டை ஃபுல்லா சில நேரம் படிக்கிறது இல்லை. அதனால இந்த மாதிரி சயின்ஸ்ல வந்து நிறைய இதை மிஸ் பண்ணவும் சேரும். ஓகேவா? ஒரு சிம்பிளான லைனு, அதுக்கு பின்னாடி இவ்வளோ ரீசன் இருக்கு. ஓகே, இதெல்லாம் ஏன் எக்ஸ்பிளைன் பண்றேன்னு உங்களுக்கு புரியும் போக போக. ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் பாயில்ஸ் அட், இதை நான் அந்த வேர்டு போட்டிருக்காங்களா, அதுக்கப்புறம் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. 100 டிகிரி செல்சியஸ் பிகாஸ் அட் திஸ் டெம்பரேச்சர் த வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் வாட்டர், அதாவது ஒரு பர்டிகுலர் இது கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஏன்னா இது ரெண்டும் ஈக்குவல் ஆயிருது. அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரும் வாட்டரோட வேப்பர் ப்ரெஷரும் என்ன ஆயிருது அப்படின்னா 100 டிகிரியில ஈக்குவல் ஆயிருது. ஆனால் இது சி லெவல்னு எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. We have also learned that in the section that vapor pressure of the solvent decrease in the presence of volatile solute. இப்போ இந்த பாயிண்ட்டை நல்லா பாருங்க. எலிவேஷன் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட் அப்படின்னா என்ன? எலிவேஷன்னா இன்க்ரீஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஏதோ ஒன்று அதிகமாகுதுன்னு அர்த்தம். அப்போ பாயிலிங் பாயிண்ட் நார்மலா இருக்கிறத விட அதிகமாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்ப நீங்க ஏதாவது ஒரு சொல்யூட் ஆட் பண்ணும்போது அதுக்கான ரீசனை தான் நம்ம படிக்க போறோம். இது என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ இங்க வந்து 100% இருந்துச்சுன்னா வேப்பர் ப்ரெஷரும் மேக்ஸிமமா இருக்கும். இப்போ நான் இங்க உள்ள கொஞ்சம் சொல்யூட் ஆட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சொல்யூட் வந்து 2% ஆட் பண்ணிட்டோம்னா நீ ஏன்டா 2%லேயே இருக்கு அதெல்லாம் கூட்ட மாட்டியா அப்படின்னா 2% கால்குலேட் பண்றது ஈஸி. அப்படின்னா சால்வெண்ட் நான் ஈஸியா என்ன போட்டுடலாம் அப்படின்னா 98% போட்டுடலாம். சரிங்களா? மேக்ஸ் ஈஸியா இருக்கும், அதனால தான், வேற ஒன்றும் இல்லை. சரி, இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த சொல்யூட் ஆட் பண்ணிட்டேன். அப்போ சொல்யூட் ஆட் பண்ணனால மேல இருக்கிற வேப்பர் ப்ரெஷர் இப்போ என்ன ஆயிரும் அப்படின்னா கொஞ்சம் கம்மி ஆயிரும். அப்போ நீங்க இந்த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து கான்ஸ்டன்டா தான் இருக்கும். அப்போ இனிஷியலா இருந்ததை விட இப்போ நீங்க டெம்பரேச்சர் என்ன பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னா கொஞ்சம் அதிகமா கொடுத்தாதான். ஏன்னா இமேஜின் பண்ணுங்க, இப்போ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து நான் 1 பார்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வேப்பர் ப்ரெஷர் வந்து பியூர் வேப்பர் ப்ரெஷரா இருக்கும் போது அதோட வேல்யூ வந்து லெட்ஸே ஒரு 0.8 இருந்துச்சுன்னு வச்சுக்கிடுவோம். அப்போ 0.8 வந்து 1 மாத்துறதுக்கு ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் தேவைப்பட்டிருக்கும். ஆனா நான் இதுல சொல்யூட் ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த 0.8 கம்மியாகி என்னவா மாறிடும் அப்படின்னா 0.7 மாறிடும். அப்போ 0.7ல இருந்து 1 கொண்டு போறதுக்கு எனக்கு டெம்பரேச்சர் வந்து என்ன தேவைப்படும் அப்படின்னா அதிகமா தேவைப்படும். அப்போ ஆட்டோமேட்டிக்காவே பாயிலிங் பாயிண்ட் என்ன ஆயிருச்சு அப்படின்னா இன்க்ரீஸ் ஆயிருச்சு. இதான் கதை. ஓகேவா? ஸோ இதை தான் உங்களுக்கு ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இன் ஆர்டர் டு மேக் திஸ் சொல்யூஷன், இப்போ இதெல்லாம் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க பாருங்க. We have also learned that last section that vapor pressure of the solvent decrease in the presence of volatile solute depicts. Okay, கீழ ஒரு diagram இருக்கு. For example, the vapor pressure of an aqueous solution of sucrose is less than okay. In order to make this solution boil, its vapor pressure must be increased. நான் ஆல்ரெடி சொன்னேன்னா, அதாவது ஆல்ரெடி ஒரு இது இருக்கு, நீங்க ஒரு சொல்யூட் ஆட் பண்ணீங்கன்னா அது கொஞ்சம் கம்மியாகும். அப்போ மறுபடியும் அந்த பர்டிகுலர் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் 1 bar ரீச் பண்றதுக்கு நீங்க நிறைய எனர்ஜி கொடுக்கணும். அதுதான் இன்க்ரீஸ் இன் பாயிலிங் பாயிண்டா மாறுது. By raising the temperature above the boiling temperature of the pure solvent. Thus, the boiling point of the solution is always higher than that of a boiling point of a pure solvent. இப்போ இதெல்லாம் நீங்க வளவலன்னு இருக்கா? இந்த கீழே உள்ள வேர்டெல்லாம் நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண போறது இல்லை. இங்க உள்ளதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் இந்த கிராஃபை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, இங்க வளவலன்னு இருக்கு. இப்போ இந்த டிபி நாட் நான் ஆல்ரெடி சொன்னேன். நாட் அப்படின்னாலே ஸ்டாண்டர்டுன்னு அர்த்தம். பீங்கிறது பாயிலிங் பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணுது, டீங்கிறது டெம்பரேச்சரை மென்ஷன் பண்ணுது. அப்போ பாயிலிங் டெம்பரேச்சர் ஆஃப் பியூர் சால்வெண்ட். ஓகேவா? டெல்டா அப்படின்னா சேஞ்சுன்னு அர்த்தம். இங்க வந்து டிபின்னு கொடுத்துருக்கிறது வந்து உங்க சொல்யூஷனா இருக்கும். நீங்க சொல்யூட் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் புதுசா கிடைக்கிறது. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கிராஃப் எப்படி பார்க்கணும்னு. சைட்ல இருக்கிறது வேப்பர் ப்ரெஷர், இங்க இருக்கிறது டெம்பரேச்சர். ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக்ல இருந்து வருவோம். நானும் அதே மாதிரி ஒரு கிராஃப் வரைகிறேன். நீங்க மோஸ்டா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் கிராஃபை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து தியரி படிக்கிற வேலை குறைஞ்சிரும். அதாவது இந்த சைடில் உள்ளது வேப்பர் ப்ரெஷர் இண்டிகேட் பண்ணுது, இந்த சைடில் உள்ளது டெம்பரேச்சர் இண்டிகேட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் ஜென்ரலா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க.
எந்த ஒரு சொல்யூஷன் எடுத்துக்கிட்டாங்கனாலும் நீங்க வந்து அதுக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண வேப்பர் ப்ரெஷரும் என்ன ஆகும் அப்படின்னா கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நான் இதை வந்து ஸ்டாண்டர்டா எடுத்துக்கிட்டேன். ஓகே, ஷேப்ஸ் லைன் டாட். ஓகே, நான் வந்து இதை வந்து கான்ஸ்டன்ட் எடுங்க. 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகாது. வேப்பர் ப்ரெஷர் எப்பவுமே ஸ்டார்டிங்ல இனிஷியலா ஒரு வேல்யூ இருந்திருக்கும். டெம்பரேச்சர் 0 ஏதோ ஒன்று, நான் இங்கேருந்து எங்கேயோ ஸ்டார்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், ரேண்டமாகவே ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி நான் ஒன்று வச்சுக்கிட்டேன். ஓகே, எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண உங்கள் வேப்பர் ப்ரெஷர் எப்போவுமே என்ன ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா இப்படி கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். இது வந்து ஜென்ரலாக நான் வந்து ஒரு டயக்ராம் வரைஞ்சிருக்கேன். இப்போ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் நமக்கு எப்பவுமே என்னது அப்படின்னா கான்ஸ்டன்ட் தான். இப்போ இவங்க என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா வாட் அட்மாஸ்பியர் இல்லைன்னா 1 bar அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நான் இந்த லைனை நான் இப்போ ரிமூவ் பண்ணிடுறேன். இது இப்போ எனக்கு தேவையில்லை. இப்போ நான் அந்த லைனை வரைஞ்சிடுறேன். இது என்னது அப்படின்னா எனக்கு கான்ஸ்டன்ட் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். இது என்னோட கான்ஸ்டன்ட் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். இப்போ நான் 2 பாயிண்ட் வரைய போறேன். அதாவது உங்க இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து 2 இது கொடுத்துருக்காங்களா, நான் இந்த மாதிரி வரைகிறதுக்கு பதிலாக பாயிண்ட் ஃபர்ஸ்ட் வைக்கிறேன். எதுக்கு பாயிண்ட் வைக்கிறேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணிடுறேன். நான் பியோர் சால்வெண்ட் எடுத்தேன் அப்படின்னா பியோர் சால்வெண்டோட வேப்பர் ப்ரெஷர் எப்பவும் எதை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னா உங்க வேப்பர் ப்ரெஷரோட அதிகமாக இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல 2 பாயிண்ட் இருக்கும். நீங்க நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இங்க ஒரு பாயிண்ட் இருக்கும், இங்க ஒரு பாயிண்ட் இருக்கும், இதுல ஒரு பாயிண்ட், இதுல ஒரு பாயிண்ட். நான் அந்த மாதிரி மென்ஷன் பண்றேன். ஒரு கலர், இப்போ நான் இந்த இடத்துல ஒரு கலர் வைக்கிறேன். இப்போ இந்த இடத்துல ப்ளூ இருக்கு, வர மாட்டேங்க. இந்த ப்ளூ இருக்கா, இது வந்து பியோர் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். அதாவது இந்த ப்ளூ வந்து பியோர். ஓகேவா? இப்போ நான் ரெட் வைக்கிறேன். இந்த ரெட்டோட வேப்பர் ப்ரெஷர் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்திருக்கும். இங்கேயே வைக்கிறேன். ஒரே டெம்பரேச்சர்ல கால்குலேட் பண்ற மாதிரி நான் இமேஜின் பண்றேன். இது வந்து சொல்யூஷன். ஏன்னா நீங்க என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு சொல்யூட் ஆட் பண்ணிட்டீங்க. சொல்யூட் ஆட் பண்ணனால அதோட வேப்பர் ப்ரெஷர் என்ன ஆயிரும் அப்படின்னா கம்மியாயிரும். இப்போ நான் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண வேப்பர் ப்ரெஷரும் கிராஜுவலா என்ன ஆகிக்கிட்டே அப்படி இருக்கும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ நான் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்றேன், அப்போ வேப்பர் ப்ரெஷரும் அதுக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். அப்போ இது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல எதை போய் ரீச் பண்ணும் அப்படின்னா என்னோட அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை போய் ரீச் பண்ணும். இந்த இடத்துல அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை ரீச் பண்ணுது. இப்போ நான் அதே மாதிரி சொல்யூஷனோட டெம்பரேச்சரையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா அதுவும் கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகும். அதுவும் ஒரு பர்டிகுலர் ஏரியால போய் அவங்க அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை ரீச் பண்ணும். இப்போ நான் இது ரெண்டையுமே இந்த டெம்பரேச்சர் கூட கனெக்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், கீழே உள்ள டெம்பரேச்சர் கூட கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா இது ஒரு பாயிண்ட்ல வந்து படும், இது ஒரு பாயிண்ட்ல வந்து படும். அப்ப நீங்க நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா இது பியூரா இருக்கும்போது இதோட இப்போ இங்க நான் ஒரு வாட்டர்னு எடுத்துக்கிட்டேன்னா வாட்டர் வந்து 100 டிகிரியில் என்ன ஆயிருக்கும், சரி 100 டிகிரியில் இது என்ன ஆயிருக்கு அப்படின்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷருக்கு ஈக்குவலா இருக்கு. ஆனா நான் சொல்யூஷன் ஏதோ ஒரு சொல்யூட் ஆட் பண்ண போய் இது இப்போ என்னவா மாறிடுச்சு அப்படின்னா 110 டிகிரியாவோ இல்லைன்னா 120 டிகிரியாவோ இன்க்ரீஸ் ஆயிருச்சு. அப்ப இங்க எவ்வளவு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா 10 டிகிரி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நார்மலா தேவைப்படுறத விட 10 டிகிரி எனக்கு பாயிலிங் பாயிண்ட் அதிகமா தேவைப்பட்டிருக்கு. எதனால? நான் ஒரு சொல்யூட்டை ஆட் பண்ணனால. ஏன்னா நான் சொல்யூட் ஆட் பண்ணனால அதோட இனிஷியல் வேப்பர் ப்ரெஷர் என்ன ஆயிருச்சு அப்படின்னா கம்மியாயிருச்சு. அப்போ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷருக்கு அதை ஈக்குவல் ஆக்கணும் அப்படின்னா எனக்கு நிறைய டெம்பரேச்சர் தேவைப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் என்ன கேட்டீங்கன்னா. ஆனா என்ன பண்ண, நிறைய நேரம் நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டை ஸ்கிப் பண்ணிடுறோம். நானுமே ஸ்கூல்ல நிறைய ஸ்கிப் பண்ணியிருக்கேன், அதனால நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஓகே, சரி இப்போ இங்கே வருவோம். ஸோ இப்போ இந்த வேர்டெல்லாம் இங்கே தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, அதை லைட்டாக ரீட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ இதெல்லாம் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா கான்சென்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணி இருக்கும். நம்ம ஆல்ரெடி படிச்சது எல்லாமே காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அப்போ எவ்வளவுக்குள்ள நீங்க வந்து சொல்யூட் ஆட் பண்ணியிருக்கீங்களோ அவ்வளவுக்குள்ள டெம்பரேச்சர்ல இது என்ன காட்டும் அப்படின்னா சேஞ்சை கிரியேட் பண்ணும். ஓகே, ஸோ சேஞ்ச் இன் பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் டெம்பரேச்சர் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு எம். ஸ்மால் எம் அப்படிங்கிறது மொலாலிட்டியை மென்ஷன் பண்ணும். மொலாரிட்டியை மென்ஷன் பண்ணும். மொலாலிட்டி கிடையாது, மொலாரிட்டி. ஓகேவா? இப்போ இந்த டைரக்ட்லி ப்ரொபோஷனலை வந்து ஈக்குவல் டுவா மாற்றும் போது ஒரு ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்டை போட்டுருவோம். அதை தான் நான் இங்கே என்னன்னு போட்டிருக்கேன் அப்படின்னா கேபின்னு போட்டிருக்கேன். இதுக்கு ஒரு பேர் வேற கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? பிலியோஸ்கோபிக்கா இல்லை பிலியோஸ்கோபிக்கா, இந்த வேர்டை நான் யூஸ் பண்ணது கிடையாது. நான் அவ்வளோ யூஸ் பண்ணது கிடையாது. இது என்னோட எப்படி சொல்ல, இந்த பர்டிகுலர் டாபிக் என்னோட ஃபீல்டு கிடையாது, அதனால எனக்கு தெரியல. ஓகே, கெமிஸ்ட்ரி தானே நீ நடத்துற அப்படின்னு என்கிட்ட கேட்காதீங்க. கெமிஸ்ட்ரியில் எக்கச்சக்க ஃபீல்டு இருக்கு. ஓகே, I am not a teacher. Ebullioscopic constant. The unit of KB is K. ஓகே, இந்த யூனிட் எல்லாம் விட்டுருங்க, இதெல்லாம் கீழே நீங்க மனப்பாடம் பண்ண வேண்டியிருக்கும், இல்ல ஃபார்முலால இருந்து வந்திருக்கும். ஓகே, சரி,
இந்த ஃபார்முலா எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிறத மட்டும் நான் லைட்டாக ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன். நமக்கு மொலாரிட்டி ஃபார்முலா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர் இருக்கும். ஸோ அதை தான் இங்கே வந்து 1000 வந்து லிட்டர் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கும். இங்கே எல்லாமே டீட்டெயில் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் மேத்தமெட்டிக்கல் தான் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் இப்போ எம்ங்கிற வேல்யூ நான் தனியாக தான் கொண்டு வரேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த எம்ங்கிறது வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் சாப்டர் 11th ஒரு ஃபர்ஸ்ட் சாப்டர் படிச்சிருப்பீங்க. மொலாரிட்டின்னு அங்கேருந்து வந்த ஃபார்முலா. ஓகேவா? அந்த ஃபார்முலாவை தான் எடுத்து இப்போ எங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த எம்ல வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு இப்போ என்ன கிடைச்சிரும் அப்படின்னா டெல்டா டிக்கு ஒரு ஃபார்முலா கிடைச்சிரும். அதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு எம் தேவைப்படும் அப்படின்னா எது உங்களுக்கு சம் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கிராஸ் மல்டிப்ளையோ அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ண வேண்டியதான். ஓகேவா? ஸோ இந்த ஏரியாவில் வந்து கெமிஸ்ட்ரிலாம் அவ்வளோ கிடையாது. இந்த ஏரியா வந்து உங்களுக்கு மேக்ஸ்குள்ள என்டர் ஆயிரும். ஓகே, ஸோ இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த டாபிக் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா இதுக்கு எக்ஸாக்டா ஆப்போசிட். அது என்னது அப்படின்னா டிக்ரீஸ் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட் படிக்க போகிறோம். ஓகே இவ்வளோ நேரம் நம்ம பாயிலிங் பாயிண்ட்னு படித்தா இப்போ நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரீசிங் பாயிண்ட்டை பற்றி படிக்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃப்ரீசிங் பாயிண்ட் அப்படின்னா நம்ம என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். எல்லாருக்குமே தெரியும் ஆல்ரெடி ஃப்ரீசிங் பாயிண்ட் அப்படின்னா ஒரு லிக்யூட் வந்து சாலிட் ஆகுது அப்படின்னா நம்ம அதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சரை வந்து நம்ம வந்து ஃப்ரீசிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வேப்பர் ப்ரெஷர் இன்வால்வ் ஆகலையா அப்படின்னா கண்டிப்பாக வேப்பர் ப்ரெஷர் இன்வால்வ் ஆக போகுது. ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இன்வால்வ் ஆகும். என்னன்னு பார்ப்போம். The lowering of vapor pressure of solution causes a lowering of freezing point compared to that of a pure solvent. We know that freezing point of a substance, the solid phase is in dynamic equilibrium with the liquid phase. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ லிக்யூட் வந்து சாலிடா மாறுது. அப்போ ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல என்ன ஆகும் அப்படின்னா லிக்யூடும் சாலிடும் எதுல இருக்கும் அப்படின்னா ஒரு ஈக்குலிபிரியம்ல மெயின்டைன் ஆயிருக்கும். நல்லா கவனிங்க, ஈக்குலிபிரியம் மெயின்டைன் ஆகணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல தான் மெயின்டைன் ஆயிருக்கும். ஒவ்வொரு சப்ஸ்டன்ஸ்க்கும் ஒரு பெரிய அது சப்ஸ்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறும். நிறையாவே இருக்கு. சிலது வந்து பர்டிகுலர் பாயிண்ட்ல இருக்கும், சிலது ஃபேஸ்ல இருக்கும். எனிவே அந்த அளவுக்கு டீட்டெயிலாக நம்ம போக வேண்டாம். பட் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ரீசிங் பாயிண்ட் அப்படிங்கும் போது உங்க லிக்யூடும் சாலிடும் ஈக்குலிபிரியம் ஒரு இதுல இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க மென்ஷன் பண்றாங்க. சரி, அந்த ஈக்குலிபிரியம் ஏன் முக்கியம் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா அங்கதான் கான்செப்ட் இருக்கு. Thus, the freezing point of the substance may be defined as the temperature at which vapor pressure of the substance in its liquid phase is equal to the vapor pressure in its solid. இது எது அப்படின்னா நான் மேலே சொன்னோம் பார்த்தீங்களா, பாயிலிங் பாயிண்ட் ஆகணும் அப்படின்னா உங்க வேப்பர் ப்ரெஷர் இதுக்கு ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னா உங்க அட்மாஸ்பியரிக் ப்ரெஷருக்கு ஈக்குவல் ஆகணும்னு சொன்னா அதே மாதிரி இவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பொருள் வந்து ஃப்ரீஸ் ஆகணும் அப்படின்னா இதோட வேப்பர் ப்ரெஷர் எதுக்கு ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னா அதோட சாலிடா இருக்கும்போது நீங்க எடுத்த சப்ஸ்டன்ஸ் வந்து சாலிடா இருக்கும்போது இருக்கிற வேப்பர் ப்ரெஷருக்கு ஈக்குவல் ஆகணும். அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா லிக்யூடுக்கு வந்து அதாவது ஒரு லிக்யூட் சப்ஸ்டன்ஸ்க்கு எப்பவுமே வேப்பர் ப்ரெஷர் என்னவா இருக்கும் அப்படின்னா அதிகமா இருக்கும், ஹையா இருக்கும். ஓகேவா? கேஸுக்கு வந்து சொல்லவே வேண்டாம், கேஸே வேப்பர்ல தான் இருக்கு. அங்க போய் வேப்பர் ப்ரெஷர் சொன்னா மேக்சிமம்க்கு போயிடும். ஓகே, லிக்யூடை பொறுத்த வரைக்கும் ஹையா இருக்கும். சாலிடை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே என்னவா தான் இருக்கும் அப்படின்னா லோவா தான் இருக்கும். இப்போ இமேஜின் பண்ணுங்க, இப்போ நான் ஒரு ஐஸ் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஐஸுக்கு வந்து லோ வேல்யூ இருக்கும். அப்போ இதே இது வாட்டர் வந்து லிக்விட் ஸ்டேட்ல இருக்கும்போது அதுக்கு ஹை வேல்யூ இருக்கும். அப்போ நான் வந்து இதை ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த வேப்பர் ப்ரெஷர் நான் லிட்டரலா என்ன பண்ணணும் அப்படின்னா குறைக்கணும், வேற ஒன்றும் கிடையாது. அப்போ இந்த மேல உள்ள டயக்ராம பாருங்க, நான் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது வேப்பர் ப்ரெஷர் என்னாச்சு அப்படின்னா இன்க்ரீஸ் ஆச்சு. அப்போ இங்க மேல இருக்கிற வேப்பர் ப்ரெஷரை நான் எவ்வளவுக்குள்ள குறைக்கிறனோ அவ்வளவுக்குள்ள இது எதை ரீச் பண்ணும் அப்படின்னா சாலிட் ஸ்டேட்டை ரீச் பண்ணும். அப்போ லிட்டரலா நான் இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டெம்பரேச்சரை குறைக்கணும். டெம்பரேச்சரை குறைச்சேன் அப்படின்னா மேல உள்ள வேப்பர் ப்ரெஷரும் குறையும். இட் வில் ஈஸிலி ஃப்ரீஸ். ஓகேவா? ஈஸியா என்ன ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்னா ஃப்ரீஸ் ஆயிரும். சரி, இந்த கான்செப்ட் ஏன்டா மறுபடியும் ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இதே டயக்ராம் வச்சு நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன். அது என்னமோ தெரில, இந்த ஒரு டயக்ராம் வச்சே ஃபுல்லு தான் முடிச்சிடலாம் போல. ஓகே, இப்போ பியூர்ல இருந்து வருவோம். இந்த உள்ள உள்ளதெல்லாம் டெலீட் பண்ண கஷ்டம், நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க. நான் உள்ள உள்ளதை டெலீட் பண்ணல. அதாவது இப்போ இங்க கீழே வந்து பியூரா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் இப்போ பார்க்காதீங்க, இது இப்போ பார்க்காதீங்க. இது கீழே உள்ளது வந்து பியூரா இருக்கு அப்படின்னா மேலே உள்ள வேப்பர் ப்ரெஷர் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா மேக்சிமமா இருந்திருக்கும். அப்போ நான் ஒரு வேல்யூ அசீம் பண்றேன். லெட்ஸ் சே நான் அந்த வேப்பர் ப்ரெஷர் வேல்யூவை நான் 10ன்னு அசீம் பண்றேன். அதாவது பியூரா இருக்கும்போது இதோட வேப்பர் ப்ரெஷர் வேல்யூவை நான் என்னென்ன அசீம் பண்றேன் அப்படின்னா 10ன்னு அசீம் பண்றேன். ஓகேவா? இப்போ நான் இதுல வந்து வழக்கம் போல அந்த 2% சொல்யூட் ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா மேல இருக்கிற வேப்பர் ப்ரெஷர் இப்போ என்னவாயிரும் அப்படின்னா இப்போ சொல்யூஷனோட வேப்பர் ப்ரெஷர் என்ன ஆயிரும் அப்படின்னா கம்மியாயிரும். இப்போ நான் இதை வந்து ஒரு 9ஆ மாத்திடுறேன். இப்போ பியூர் அதாவது இந்த சொல்யூஷன் வந்து சாலிடா இருக்கும்போது பியூர் சாலிட் ஆகும்போது இதோட வேப்பர் ப்ரெஷர் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா லெட்ஸ் சே 4ன்னு வச்சுருவோம். அப்போ
இந்த 9 நான் என்ன பண்ணணும் அப்படின்னா 4 ஆக்கணும், இல்ல 10 4 ஆக்கணும். இப்போ எதை 4 ஆக்குறது ஈஸி அப்படின்னா 9 4 ஆக்குறது ஈஸி, ஓகேவா? ஆனா 10 4 ஆக்குறது கொஞ்சம் கஷ்டம். வேற ஒன்றும் கிடையாது, ஓகேவா? இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ நான் ஒரு பியூர் சப்ஸ்டன்ஸை சாலிட் ஆக்குறத விட ஒரு சொல்யூஷனை சாலிட் ஆக்குறது என்னது அப்படின்னா ஈஸி. இதை நீங்க எங்க கவனிச்சிருப்பீங்க அப்படின்னா, இந்த ஐ மீன் நீங்க எல்லாம் சில்ட்ரனா இருக்கிறனால நான் ரொம்ப இதாக சொல்றேன். நீங்க ஒரு ஆட் இருக்கும், கூல்னு ஒரு ஆட் வந்திருக்கும். நீங்க இது பழைய ஆடுன்னு நினைக்க, நீங்க பார்த்துருப்பீங்களான்னு கூட தெரியல. அதுல எப்பவுமே இல்லைன்னா நீங்க உங்க ஃபேமிலியில வந்து பிக்னிக் போற ஆளா இருந்தீங்க, முக்கியமா இந்த பீச், இந்த ஹவாய் அந்த மாதிரிலாம் போறவங்க இருந்தீங்க அப்படின்னா, சில நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா கூல் ட்ரிங்க்ஸை வந்து ஐஸ் தண்ணியில போடும்போது கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருப்பாங்க. உப்பு இல்லை வேற ஏதாவது சாலிட் சப்ஸ்டன்ஸ் ஆட் பண்ணுவாங்க. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, வாட்டர் வந்து எப்பவுமே 0 டிகிரில ஃப்ரீஸ் ஆகும். ஆனா நீங்க இந்த மாதிரி உப்பு அந்த மாதிரி ஆட் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து 0க்கு முன்னாடியே ஃப்ரீஸ் ஆயிரும், ஓகேவா? அப்போ வந்து உங்களால அத ரொம்ப நேரம் அந்த இடத்துல அந்த கூலிங் அது வந்து மெயின்டைன் பண்ணும். ஸோ இதுதான் அங்க உள்ள லாஜிக் ஆக்சுவலா. இப்போ இதே தான் இங்கேயும் போட்டிருப்பாங்க. இந்த டயக்ராமை நான் வரைய போறது இல்லை, நான் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்க கவனிங்க, இதை வந்து ஒரு ரேஞ்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்க ஃப்ரோசன் சால்வெண்ட் வந்து இந்த ஏரியாக்குள்ள கொடுத்துருக்காங்களா? ஸோ இமேஜின் பண்ணுவோம், நான் பழைய டயக்ராம் வரைஞ்ச மாதிரி தான். நீங்க வந்து லிக்விட் சால்வெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதோட வேப்பர் ப்ரெஷர் வந்து அதிகமா இருக்கும். ஸோ இதை கவனிங்க, வேப்பர் ப்ரெஷர் வேல்யூ வந்து என்னவா இருக்கு அப்படின்னா அதிகமா இருக்கு. ஆனா சொல்யூஷனோட வேப்பர் ப்ரெஷர் வேல்யூ என்னவா இருக்கு அப்படின்னா கம்மியா இருக்கு. அப்போ டெம்பரேச்சரை டிக்ரீஸ் பண்றோம், இந்த இடத்துல இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. கிராஃப் இந்த சைட்ல இருந்து பார்க்கணும். அப்போ நான் டெம்பரேச்சர் டிக்ரீஸ் பண்ண இந்த கிராஃப் இப்படி வரும், கீழே வரும். அப்போ இது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை தொட்டுறது. அதே மாதிரி இதையும் இப்படியே குறைச்சிட்டே வந்தேன் அப்படின்னா இது அந்த சாலிடோட வேப்பர் ப்ரெஷர் பாயிண்ட் இந்த இடத்துல தொடுது, ஓகேவா? அப்போ நீங்க கவனிங்க, பியூரா இருக்கும்போது லெட்ஸே இது வந்து 0 டிகிரியில இதாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து 0 டிகிரியில ஃப்ரீஸ் ஆகுது அப்படின்னா இது வந்து இன்னும் எப்படி சொல்ல, டிப்ரெஷன் ஃப்ரீசிங் மேன இந்த இடத்துல கரெக்டா எப்படி சொல்ல உங்களுக்கு, அதாவது இங்க இதுக்கு முன்னாடியே இது ஃப்ரீஸ் ஆயிரும். அதாவது இது 0 டிகிரி வரைக்கும் நீங்க போக வேண்டாம். இப்போ -5லயோ இல்லைன்னா -6லயோ -10லயோ அதுக்கு முன்னாடியே என்ன ஆயிரும் அப்படின்னா ஈஸியா ஃப்ரீஸ் ஆயிரும், ஓகேவா? இதுதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட். அதாவது ஆல்ரெடி இருக்கிற வேல்யூவை விட ஈஸியாவே ஃப்ரீஸ் ஆயிரும் அப்படிங்கிறது தான். ஐ மீன் மோர் கூலிங்கா இருக்கும். கூலிங்னு சொல்ல முடியுமா தெரில, அந்த இடத்துல எனக்கு தெரில. ஓகே, ஸோ இதுதான் அந்த மேல உள்ள பார்த்த அதே கான்செப்ட் தான் கீழேயும். நான் இந்த கிராஃபை ஃபுல்லா தனியாலாம் எடுத்து வரையல, ஓகேவா? ஸோ இங்க வாசிப்போம். சொல்யூஷன் will freeze when its vapor pressure, okay, இந்த லைனை வாசிட்டோம். According to Raoult's law, when a non-volatile solid is added, the solvent its vapor pressure decreases and now it would become equal to that of a solid solvent at lower temperature. Thus the freezing point of the solvent decreases. இதை தான் நான் சொன்னேன் ஆல்ரெடி. இது வந்து ஸ்டாண்டர்ட், இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இது மேலே அதே மாதிரி தான், அதாவது சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் ஆஃப் ஃப்ரீசிங், இது எல்லாமே சிமிலர். நம்ம மேலே பார்த்த எல்லாமே அதான். என்ன அங்கே வந்து பிபிங்கிற பாயிலிங் பாயிண்ட்னு யூஸ் பண்ணியிருப்பீங்க, இங்கே வந்து ஃப்ரீசிங் பாயிண்ட்னு யூஸ் பண்ணுறீங்க. அதே மாதிரி இதுக்கு வந்து புது பேர் யூஸ் பண்ணுவாங்க, கிரையோஸ்கோபிக். கிரையோ அப்படின்னாலே ஃப்ரீசிங் அப்படின்னு தான் அர்த்தம், ஓகேவா? ஸோ சேம் ஃபார்முலா, மேலே உள்ள சேம் பேட்டர்ன் தான் இங்கேயும் வந்திருக்கு. ஸோ அந்த கடைசி ஃபார்முலாவை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? வேற ரொம்ப ஒன்றும் பெருசாக வித்தியாசம்லாம் கிடையாது. இந்த இடத்துல ஃபியூஷன் வேப்பரைசேஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபியூஷன் அப்படிங்கும்போது லிக்யூட்ல இருந்து சாலிட் ஆகுறத வந்து நீங்க என்னன்னு சொல்லுவீங்க அப்படின்னா ஃபியூஷன் சொல்லுவீங்க. லிக்யூட்ல இருந்து கேஸா மாறுறது என்னன்னு சொல்லுவீங்க அப்படின்னா வேப்பரைசேஷன் அப்படின்னு சொல்லுவீங்க. அதனால தான் என்தால்பி சேஞ்சுக்கு அந்த ரெஸ்பெக்டிவ் டேர்மை யூஸ் பண்ணியிருக்காங்க. வேற ஒன்றும் ரொம்ப பெருசாலாம் இந்த இடத்துல இருந்த மாதிரி இல்லை, மேலே உள்ளதை எக்ஸாக்டா காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி தான் இருக்கும். எனிவே இந்த ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்து கொஞ்சம் உங்களுக்கு குழப்பி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நானே குளர்ன மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கு. ஓகே, இதெல்லாம் படிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. பட் இந்த டாபிக் நான் காலேஜில் படிக்கும்போது எனக்கும் தலையை தான் சுற்றி விட்டுச்சு. நான் முத அரியர் வாங்கல, ஆல்மோஸ்ட் ஃபெயில் ஆன சப்ஜெக்ட் இந்த சப்ஜெக்ட் தான். எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வீடியோவில் எங்கேயும் நான் தப்பு விட்டுருந்தேன் அப்படின்னா ஹெசிடேட்லாம் பண்ண வேண்டாம், கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக போடுங்க. நான் அதில் எதுவும் கரெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நானும் அடுத்த வீடியோவில் கரெக்ட் பண்ணிக்கிடுவேன், ஓகேவா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே வீடியோ ஷேர் பண்ணுங்கள். எனிவே, ஹேவ் அ நைஸ் டே. இன்னும் கொஞ்சம் வீடியோலேயே சொல்யூஷன் சாப்டர் முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், அடுத்து என்னன்னு பார்ப்போம். பை.